நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு கார் வந்து வாங்க போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களோட மனசில் வந்துட்டு ஒரு கேள்வி வந்துட்டு வரும். அது என்ன அப்படின்னா, ஷோரூமில் சொல்கிற எல்லா விஷயங்களும் உண்மையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட மனசில் வந்துட்டு வரும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் அதாவது யாரெல்லாம் புதுசாக கார் வாங்க போகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய காசு, அதாவது ஆயிரக்கணக்கான ரூபாய் வந்துட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த ஒரு டீலருமே சொல்லாத முக்கியமான 10 விஷயங்களை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய தகவல் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் சொல்ல போகிறேன். அடுத்த டிஸ்கவுண்ட், அதாவது டீலர் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீலர் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துக்கலாம். பொதுவாக வந்து எல்லாருமே, அதாவது புதுசாக கார் வாங்க போகிற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டீலர் வந்துட்டு ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் தான் ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து சரி கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மாடல் கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாடல் காருக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய ஷோரூம், அதாவது நிறைய ஷோரூம் நீங்கள் போய் விசாரிச்சிங்க அப்படின்னா அந்த மாடலோட காரோட ப்ரைஸ் வந்துட்டு ஷோரூம் டு ஷோரூம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வேரியேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த வேரியேஷன் ஏன் வருது அப்படின்னு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு டீலருக்கும் ஒரு மந்த்லி டார்கெட் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மாத கடைசியில், அதாவது இந்த குவார்ட்டர்லி எண்டில், அதுக்கப்புறம் இயர் எண்டு, ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நிறைய டிஸ்கவுண்ட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி காரோட சேல்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறது தான் இதுக்குள்ளே வர்றது தான் இந்த டீலர் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கூட. ஸோ நம்ம ஆஸ் ஏ கஸ்டமராக வந்துட்டு ஒரு கார் வாங்க போகிற ஒரு கஸ்டமராக வந்துட்டு நம்ம என்னென்ன விஷயங்களை வந்துட்டு நம்ம கருத்தில் போட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாடல் கார் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாடல் காரை வந்துட்டு நிறைய ஷோரூமில் வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பாக விசாரிச்சுட்டு அந்த ஷோரூமில் அந்த ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு எல்லா ஷோரூம்லேயும் வந்துட்டு இந்த மாடல் காருக்குடைய கொட்டேஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி அதை கம்பேர் பண்ணி எதில் வந்துட்டு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். அதே நேரத்தில் ஆஃபர் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு ஷோரூம்லேயும் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபரையும் வந்துட்டு ஷோரூம் டு ஷோரூம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி அது மூலம் நம்ம வந்து ஒரு காரை சூஸ் பண்ணுறது பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸில் வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் செலவு வருது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தோம்னா, நிறைய ஷோரூம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸை வந்துட்டு நேரடியாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில கம்பெனிகள் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸையும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுமே கூட விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே நமக்கு வந்து கிடைக்கிறதுன வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதையுமே வந்துட்டு எல்லோரும் கன்சிடர் பண்ணுறது அட்வைசபிள். அதே நேரத்தில் வந்துட்டு கேஷ்லெஸ் நெட்வொர்க், அதுக்கப்புறம் கிளைம் செட்டில்மெண்ட்டு, அப்புறம் ஆட் அண்ட் கவர், ஸோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம அதில் ஒன்று சூஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ விலை மட்டுமே பார்த்து நாம் வந்துட்டு முடிவு பண்ண முடியாது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் எல்லாத்துலேயுமே பார்த்து நம்ம அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுறது அட்வைசபிள். அடுத்து மூணாவது விஷயம் வந்துட்டு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. ஸோ டீலர் வந்துட்டு எக்ஸ்டெண்டட் வாரண்டி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ப்ரொபோசல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு முன்னாடி வைப்பாங்க. ஃபஸ்ட் அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ரியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப்படிங்கிறது எந்த மாதிரியான இடத்துல தேவைப்படும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு டெய்லி லாங் ட்ரைவில் நம்ம வந்துட்டு போகிறோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதே நேரத்தில் வந்து இந்த காரை வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன், நான் 10 வருஷம் 5 வருஷம் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியோட யூசேஜ், அதோட இது எவ்வளோ செலவாகுது, ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இது தேவையா இல்லையாங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு முடிவு பண்ணணும். அடுத்த நாலாவது விஷயம் வந்துட்டு அக்சசரிஸ். ஸோ அக்சசரிஸையும் வந்துட்டு நிறையா வாங்க சொல்லி ஷோரூமில் இருக்கிறவங்க, அதை டீலர் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ப்ரொப்போஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லா அக்சசரிஸுமே வந்துட்டு நம்ம காருக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு சில முக்கியமான அக்சசரிஸ் நமக்கு வந்து தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணாலே போதும். இன்னொன்று வந்துட்டு அந்த டீலர் எண்டில் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு 25,000 30,000 அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு சில அக்சசரிஸ்லாம் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறதுன வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து தேவை கிடையாது. நம்ம இம்பார்ட்டண்டாக முக்கியமாக என்ன தேவை, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஃப்ளோர் மேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சீட் கவர் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு போடணும். அதுவும் மட் ஃப்ளாப் வந்து கண்டிப்பாக வந்துட்டு போடணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கேமரா வந்துட்டு கண்டிப்பாக வந்து தேவை. ஏன்னா அது வந்து சேஃப்டி ஃபீச்சர். இன்னொன்று வந்துட்டு நம்ம கார் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக அந்த ஃபீச்சரில் நமக்கு வந்து தேவைப்படும். அதே நேரத்தில் டேஷ் கேம், இதுவுமே வந்துட்டு நம்ம முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ், அதாவது அக்சசரிஸ் மட்டும் நம்ம வந்துட்டு காரில் இன்ஸ்டால் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ எல்லாமே போடணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இது ஒரு விஷயத்தில் இருந்தும் வாடிக்கையாளர் கஸ்டமர் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நல்லது. அஞ்சாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு ஃபினான்ஸ் ஆஃபர். ஸோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வரப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்கணும். ஒரு சில ஷோரூமில் வந்துட்டு ஒரு சில டீலரில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஓன் ஃபினான்ஸ் கம்பெனிலாம் வச்சுருப்பாங்க. அதன் மூலம் வந்துட்டு ஃபினான்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
நம்ம வந்துட்டு அதே மட்டும் தான் எடுக்கணும், அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பேங்க்லேயே லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து விசாரிக்கணும். ஸோ அங்கே கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் டீலர் ரெண்டில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எந்தளவு இருக்குது, கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்கா. ஸோ இன்கேஸ் நம்ம ஓன் பேங்க்கில் வந்துட்டு கம்மியாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதையுமே கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வேறு ஏதாவது கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்துட்டு லோன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணி எது நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இன்னொன்று வந்துட்டு இஎம்ஐ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம எதையுமே நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. நாம் வந்துட்டு லோன் டெனர் எவ்வளோ, அதே நேரத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, அப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ், இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த 6வது விஷயம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பொதுவாக எல்லாருமே என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு பழைய காரை வந்துட்டு ஷோரூமில் கொடுத்துட்டு அதாவது எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு புது காரை வந்துட்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த பழைய காரை வந்துட்டு ஒரு சில பேர்கிட்ட, அதாவது நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட, ஒரு நல்ல கார் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் கொடுத்து ஒரு வேல்யூஷன் பண்ணிக்கிறது ரொம்ப வந்து பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அந்த டீலரில் எண்டில் வந்துட்டு நம்ம காருக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து தவிர்க்கணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4-5 இடத்துல நம்ம காரை வந்து கொடுத்துட்டு வேல்யூஷன் பண்ணி நம்ம காரோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு. அதாவது முன்னாடியே நம்ம வந்து ஷோரூம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம காருக்குடைய உண்மையான மதிப்பை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு முன்வைக்க முடியும். அதே நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து 7வது விஷயம் வந்துட்டு ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன், பிடிஐ. அதாவது நம்ம காரை வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காரில் வந்து என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியரில் வந்து பெயிண்ட்டு ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் வந்துட்டு டயரோட மேனுஃபேக்சரிங் டேட்டு, ஒவ்வொரு டயருக்குமே வந்துட்டு என்ன டயர்ன்ற ரப்பர் மெட்டீரியல். ஸோ இந்த ரப்பர் மெட்டீரியல் செல்ஃப் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே செல்ஃப் லைஃப்குள்ளே வருதா, இல்லை செல்ஃப் லைஃப் விட்டு ரொம்ப அதிக நாள் போயிடுச்சா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதே நேரத்தில் ஓடோமீட்டர் ரீடிங், கார் வந்துட்டு எவ்வளோ தூரம் ஓடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் லைட்டு, கார்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு முன்னாடி ஹெட்லைட்டு, டெய்லைட்டு, மற்றபடி பிரேக் லைட்டு, ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த லைட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏசி, இன்டீரியரில் வந்துட்டு ஏசி வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அண்டு ஹாரன்றது காமனாக ஒரு வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஒரு சில கார்களில் வந்துட்டு கொஞ்சம் மிட் வேரியண்ட்டு, அதாவது டாப் எண்ட் வேரியண்ட்லாம் வந்துட்டு டச் ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் நல்லா ஒர்க் ஆகுதா, எதுவும் ஹேங் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்பேர் வீல் வந்துட்டு காரில் இருக்குதாங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது நல்லது. அந்த ஸ்பேர் வீல் நல்ல கண்டிஷனில் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் டூல் கிட்டு, ஸோ காரில் ஏதாவது சின்ன ரீஒர்க், அதாவது சின்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டூல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கான டூல்ஸ் கிட்ட, பேசிக்கான டூல் கிட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கார்லேயுமே இருக்கும். ஸோ அந்த டூல் கிட்டு இருக்குதா, அந்த டூல் கிட்டில் வந்துட்டு எல்லா டூல்ஸும் இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு நம்ம காரை டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பல்சரி செக் பண்ணியே ஆகணும். அடுத்து 8வது விஷயம் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு அதர் எக்ஸஸ் சார்ஜஸ். ஸோ நம்ம காரை வந்துட்டு கொட்டேஷன் கார் வாங்குறப்போ நம்ம டீலரில் போயிட்டு ஒரு கொட்டேஷன் வாங்குவோம். அந்த கொட்டேஷனில் வந்துட்டு அந்த ஓவரால் ப்ரைஸை வந்துட்டு ப்ரைஸோட பிரேக்கப் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்டு வாங்கணும். ஏன் அப்படின்னா அந்த இப்போ ஒரு காரோட ரேட்டு 8 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த 8 லட்ச ரூபான்றது நிறைய அதில் ஒரு விஷயங்கள் ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபீஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஃபாஸ்டாக்னு சொல்லி ஒரு சார்ஜ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்சசரிஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அந்த டீலர் ரெண்டில் வந்து கேட்டு நம்ம தெளிவாக வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 9வது விஷயம் வந்துட்டு நம்ம காரை வந்து டெலிவரி எடுக்கிறப்போ நம்ம என்னென்ன செக் பண்ணணும், எந்தெந்த பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்சி, அதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆர்சியை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த டீலர்லேருந்து. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி என்ன, ஸோ இன்சூரன்ஸ் வந்துட்டு ஸோ எதெல்லாம் வந்துட்டு கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓனர்ஸ் மேனுவல், நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு மேனுவல் புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேட்டு வந்து வாங்கிக்கணும். ஏன்னா
அந்த புக்கில் தான் எல்லா விஷயங்களும் போட்டிருப்பாங்க. காரை பற்றின எல்லா ஃபீச்சர்ஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு சில பாயிண்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த மேனுவல் புக் வந்து போட்டிருப்பாங்க. அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சர்வீஸ் புக்லெட், அதாவது இந்த கார் சர்வீஸ் டைமில் வந்துட்டு ஒரு சில கூப்பன்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃப்ரீ டெலிவரியில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில கூப்பன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் காரோட இன்வாய்ஸ் காப்பியை நம்ம வந்து கண்டிப்பாக கேட்டு வந்து வாங்கிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு காரை டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து கடைசியாக 10ஆவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் நெகோஷியேஷன். ஸோ நெகோஷியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு ஷோரூமில் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. நாம் வந்து நிறைய ஷோரூமில் விசாரிச்சுட்டு அது எந்த ஷோரூமில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சில ஷோரூம்லாம் வந்துட்டு நம்ம போவோம், விசாரிப்போம், அந்த ஷோரூமில் ஒரு ரேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நாம் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி 4 ஷோரூமில் வந்து விசாரிச்சுட்டேன், அவங்களாம் வந்து இந்த ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுமே வந்துட்டு ப்ரைஸ் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு சில அக்சசரிஸும் சேர்த்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு எப்படியோ சேல்ஸ் பண்ணணும், கார் சேல்ஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற காரணத்துக்காக கண்டிப்பாக வந்துட்டு இறங்கி வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கார் வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய முதலீடு. அதாவது நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம காருக்காக வந்துட்டு முதலீடு பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்கணும், அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். மாடல் டு மாடல், ஷோரூம் டு ஷோரூம். ஸோ இது மாதிரிலாம் வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்துட்டு கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து காட்டுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு இன்னும் அப்கமிங் டேஸ், அதாவது இன்னும் வரக்கூடிய நாட்களில் அந்த காரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.